ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் விஜயா. நாம் தமிழ் மொழி வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரிக்கு வரி வாசித்து எடுக்கப்பட்ட வினா விடைகள் உங்களுக்கு ஃப்ரீயாக பிடிஎஃப்பாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோக்குள்ளே போகலாமா? மராட்டியர் கால தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சில குறிப்புகளும் ஒரே ஒரு வினாவும் தான் இருக்குது. பார்வைக்கு சில பக்கங்களும் படிக்க வேண்டிய சில பக்கங்களும் நான் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ குறிப்புக்குள்ளே போகலாம் பாருங்கள். முதல் குறிப்பு, சரஸ்வதி மஹால் சரபோஜியின் சாதனைக்கு சான்றாக திகழ்கின்றது. சரிங்களா? சரபோஜி மன்னருடைய சாதனைக்கு சான்றாக விளங்குவது எது அப்படின்னா சரஸ்வதி மஹால். சரிங்களா? அடுத்து மராட்டியர் ஆட்சி காலத்தில் தூது, உலா, நாடகம், கோவை, சதகம், அம்மானை, புராணம் சம்பந்தமாக 68 இலக்கியங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி மராட்டிய ஆட்சியின் போது தமிழ், தெலுங்கு, மராட்டி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், அரபி இதெல்லாமே இம்மொழிகள் எல்லாமே வழக்கில் இருந்திருக்கு பாருங்கள். அடுத்து உணவு சம்பந்தப்பட்ட மராட்டி சொற்கள் நிறைய கலந்துருக்கு தமிழ் மொழியில். சரிங்களா? கலந்துருக்கு. அடுத்து மராத்தி மொழி கல்வெட்டுக்கள் நாகரி எழுத்துக்களிலும் அரசு ஆவணங்கள் மோடி எழுத்துக்களிலும் எழுதப்பட்டன. இது ஒரு முக்கியமான குறிப்பு. மராத்தி மொழி கல்வெட்டுக்கள் நாகரி எழுத்துக்கள்லையும் அரசு ஆவணங்கள் மோடி எழுத்துக்கள்லையும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சில பக்க எண்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வினாக்கு அப்புறம் அந்த பக்கங்களை பார்க்கலாம். சரியா? மராட்டியர் கால டேஸ் என்ற நூலை அடிப்படையாக கொண்டு மராட்டியர் கால தமிழின் உருபணியல் ஆராயப்பட்டுள்ளது. சரிங்களா? எந்த நூல் அப்படின்னா கோடீஸ்வர கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. கோடீஸ்வர கோவை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா? இவ்வளோதாங்க மராட்டியர் கால தமிழில் இருக்குது. ஆனால் நமக்கு முக்கியமாக வினாக்கள் எதில் அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உணவு சம்மந்தப்பட்ட சொற்கள், இசை சம்மந்தப்பட்ட சொற்கள்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதிலிருந்து தான் வினாக்கள் அமையும். இது பார்வைக்கான பக்கம்தான். இந்த பக்கம் 216 பார்வைக்கான பக்கம்தான். நிகழ்கால இடைநிலை என்ன இருந்திருக்கு? கின்று இருந்திருக்கு. ஏவல் ஒருமையாக சூனிய உருபு இருந்திருக்கு. ஏவல் பன்மையாக மின் அப்படின்ற சொற்கள் விகுதிகள் இருந்திருக்கு. அடுத்து எதிர்மறை இடைநிலைகள் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த பக்கத்தில் பெயரெச்சங்கள் வினையெச்சங்கள் பற்றிய குறிப்புகள் இருக்குது. நிபந்தனை எச்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனை எச்சங்கள்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா இன் ஆல் விகுதிகள் நிபந்தனை எச்ச விகுதிகளாக மராட்டியர் கால தமிழில் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுவும் கொஞ்சம் முக்கிய மாதிரி தெரியுது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிபந்தனை எச்சங்களாக மராட்டியர் காலத்தில் வழக்கில் இருந்தவை எவை அப்படின்னு கேட்கலாம். அப்போ இன் ஆல் இந்த 2 விகுதிகளும் நிபந்தனை எச்ச விகுதிகள். அடுத்து அதில் தன்மை ஒருமை தன்மை பன்மை கொடுத்துருக்காங்க. முன்னிலை ஒருமை படற்கையில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால். அடுத்து தாங்க நம்ம முக்கியமானதுக்கு வர்றோம். தமிழில் மராட்டி சொற்கள். தமிழ் மொழியில் என்னென்ன மராட்டி சொற்கள் கலந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். உணவு பற்றிய சொற்கள் சேமியா, கிச்சடி, கசாயம், பட்டாணி, கோசும்பரி, வாங்கி, ஜொஜ்ஜி இதெல்லாமே உணவு பற்றிய சொற்கள். அடுத்து பாத்திரங்கள் பற்றிய சொற்கள் பாருங்கள். கங்காளம், கிண்டி, ஜாடி, சாலிகை, குண்டான் இதெல்லாம் பாத்திரங்கள் தொடர்பான சொற்கள். அடுத்து இசை தொடர்பான சொற்கள் கண்டி, சாஹி, லாவணி, அபங்கம், டோக்ரா இதெல்லாமே இசை தொடர்பான சொற்கள். உணவு, பாத்திரங்கள், இசை தொடர்பான சொற்கள் தவிர காமட்டி, கைலாகு, வில்லங்கம், சாவடி, கோழி, அபாண்டம், கில்லாடி, இண்டியா, கலிங்கம், கொட்டு, சந்து, சலவை, ஜாஸ்தி, சுங்கு, சொண்டி, தடவை, தரகரி, திமுசு, நீச்சு, பீருடை போன்ற சொற்களும் தமிழில் கலந்திருக்கு.
சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழில் கலந்துருக்கக்கூடிய பேச்சு வழக்கு சொற்கள், மராத்தியர் கால தமிழ் இலக்கியங்களில் கலந்துருக்கக்கூடிய பேச்சு வழக்கு சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3 வரிசையில் நமக்கு கொடுத்துருக்காங்க. 5 அப்படிங்கிற சொல்லில் இருந்து தயவு அப்படிங்கிற சொல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா, நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து வினாவாக அமைகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், மராட்டிய செப்பேட்டில் காணப்படும் சொற்கள். மராட்டிய செப்பேட்டில் என்னென்ன சொற்கள் காணப்படுது, அதுக்கு என்ன பொருள்னு பாருங்கள். முதித்து அப்படின்னா முடித்து, சமர்ப்பகம் அப்படின்னா சமாதானம், கவில்னா ஒப்பந்தம், பணிவிடைக்காரர்னா வேலைக்காரன், கவ்வைனா உரிமை, கம்பட்டம்னா நாணயச்சாலை. இந்த மாதிரி நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் விளக்கமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பச்சிமம் அப்படின்னா மேற்கு, இந்த இப்படி பார்த்திங்களா, கிழக்கு மேற்கு. பூர்வம் அப்படின்னா கிழக்கு, பச்சிமம் அப்படின்னா மேற்கு. அப்போ இந்த 2 திசை சொற்களை வச்சே வந்து நமக்கு வினா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. பாருங்கள், ஃபுல்லாக அதோடைய விளக்கத்தோடையே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம்பு அப்படின்னா சிவபெருமான், கதிர்வாரம் பருதி நாள் அப்படின்னா 2க்குமே ஒரே பொருள் தான், ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தான் பொருள். சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் தொடர்பு படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கிறணும். சரிங்களா. கண்டிப்பாக இதை மனப்பாடம் பண்ணால் தான் முடிஞ்சால் நான் இதுக்கு வந்து ஷார்ட்கட் வச்சு தனியாக இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா. இந்த செப்பேட்டில் காணப்படும் சொற்களுக்கு மட்டும் நான் ஷார்ட்கட் முடிஞ்சால் போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா. அடுத்து பாருங்கள், அது போக மீதி இருக்கக்கூடிய சில சொற்களை இந்த பத்தியில் கொடுத்துருக்குறாங்க. 5வது ஆதாயம், ஆணை, இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள். அடுத்து இது வந்து என்னது, விக்கனம், இது மாதிரி அந்த பத்தி முழுக்கமே சொற்கள் தான். சரிங்களா. இதுவும் வந்து பேச்சு மொழி சொற்கள் மராத்தியர் கால பட்டயங்களில் காணப்படுறதுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து செப்பேட்டில் காணப்படுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இலக்கியத்தில் காணப்படுறதுன்னு கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 3யுமே நம்ம வந்து தனித்தனியாக படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதிலிருந்து கண்டிப்பாக 2 வினா இல்லைனா 3 வினா கண்டிப்பாக வரும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.